ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். ஆதியில் விட்ட குறையின் லட்சணம் பாதியில் தொட்ட லட்சணம் ஆதியந்தமும் சூழ்கொண்டு ஈன்ற பல்லாண்ட நாயகி லட்சணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்தைக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் எந்நூல்வார் சொல்லும் சொல்லும். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் நமக்கு திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை வென்றது திருமறையாக எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெய்வம் அவங்க அந்த அருள்வர்ஷிப்பை எடுத்து வழங்கியிருக்காங்க. அது என்ன என்பதை முதல்ல படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 325. பழைய அச்சுநூல் பக்கம் எண் 322. சாதிகளின் கர்த்தாவே. மனு வீணுக்காக வரவில்லை, சாவுக்கு வேண்டி வரவில்லை, அவஸ்தைக்காக வேண்டி வரவில்லை. ஒரு கருப்பிலே கட்டையா இருக்கிறவனுக்கு ஒரு சிகப்பா வாட்டசாட்டமாக அழகாக இருக்கிற இன்னொருவனை பார்த்தா ஆகா அந்த உடலாட்டம் நமக்கிருந்தால் தேவலை என்று ஆசை வரும் அல்லவா? வசீகரமா இளமையா இருந்தால் தேவலை என்று முகத்திலே என்னென்னத்தையோ தேய்ச்சி பாலிஷ் பண்ண ஆசை வருகிறதே. அப்படி இருக்க அழியாத உடலாக தங்க உடலாக மாறுகிறதென்றால் அதுக்கு ஆசையா இருக்காது ஒருவனுக்கு? நல்லா இருக்கும். இது இந்த உடல் இறுதியில் அவஸ்தையிலேதான் கொண்டு போய் மாட்டும். ஆனால் அந்த உடலை எடுத்த உடனே யமனச்சம் இல்லாமல் போகிறதே. ஆனால் அந்த உடலை எடுத்த உடனே யமனச்சம் இல்லாமல் போகிறதே, அது எப்படி என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு தேகமுள்ள வரைக்கும் நீங்கா ஏகபேத சாதி சண்டை. அப்போ இந்த தேகத்தில் உள்ள வித்தியாசங்களை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த நமக்கும் நம்மளுடைய மாமிச தேகத்திற்கும் தெய்வம் அவர்களின் தெய்வீக உடல் இருக்கல்லவா, விஞ்ஞான மகத்துக்களினுடைய தெய்வீக உடல். அவர்களும் ஒரு துல திருமேனி தாங்கி வர்றாங்க. அந்த உடல் அல்ல, அவர்களுடைய தெய்வீக உடல் எப்படி இருக்குதுன்னா திருவேதமாக இருக்குது, திருமறையாக இருக்கிறது, அது நூலாக இருக்கிறது. அந்த தெய்வீக உடல் அது வேதாந்தமாக இருக்கிறது, அது ஆகமமாக இருக்கிறது. அந்த உடல் அது இது தெய்வீக உடல். அப்போ அது சுருதியாக இருக்கிறது, அது ஏடாக இருக்கிறது அல்லவா? அதற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே நமக்கு எடுத்து பேசி காட்டி வர்றாங்க. இப்போ நம்முடைய இந்த மாமிச தேகத்துக்கும் தெய்வம் அவர்களினுடைய அந்த தெய்வீக உடலுக்கும் விஞ்ஞான மகத்துக்களினுடைய தெய்வீக உடலுக்கும் உள்ள வித்தியாசங்களை பேசி வர்றாங்க. அப்போ யமன் எதற்கு பயப்படுவான் அப்படின்னு போட்டு உடைக்கிறப்ப அதற்கு முன்னாடி இந்த ஏற்றத்தாழ்வுலாம் என்ன வருது? கருப்பாக இருக்கவங்களை பார்த்தா
இன்னும் கொஞ்சம் மாநிறமாக இருந்தால் பரவாயில்லன்னு தோணும். மாநிறமாக இருக்கிறவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ இவன் பாரு வெள்ளைக்காரன் பாரு நல்லா வெள்ளையாக சிகப்பாக இருக்கான், அந்த மாதிரி இருந்தால் தோணும், அந்த மாதிரி இருந்தால் தேவலை அப்படின்னு தானே ஆசைகள் நமக்கு வருது. அப்போ அதுக்கு என்னென்னமோ சிகை அலங்காரம் என்னென்னதையோ கண்டதையெல்லாம் எடுத்து வேதிப்பொருட்கள்லாம் எடுத்து மூஞ்சியில் அப்பிக்கிறோம். அந்த இதுதானே இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சது. அப்போ இன்னும் இந்த மாமிச தேகத்தை விடவே இல்லைன்னு நல்லா தெரியுதா? நான் விடலை. ஏன்னா இந்த தேகத்தின் மீது இருக்கிற ஒரு கவர்ச்சி தான் எனக்கு இழுக்குது. அதில் வந்து தேஜஸ் இருக்குது அப்படின்னு வேற மேற்கொண்டு வேற நான் சொல்கிறேன். தெய்வீகத்தில் அவர் உடம்பை பார்த்ததுமே என்ன ஒரு தேஜஸாக இருக்குது, என்ன ஒரு ஈர்ப்பு விசை. அதுவும் கண்களில் பாருங்கள், அது என்ன கண்களில் என்ன இருக்குதுன்னு தெரியலங்க. காந்த கண்கள் அப்படின்லாம் வேற சொல்கிறோம். இந்த விஞ்ஞான மகத்துக்கள் அவங்க காந்த கண்களை கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக வெளி உலகத்தில் பேசுகிறது சாமியார்கள் கூட்டம்னு போலி சாமியார்கள்லாம் இருக்காங்கல்லவா, அது அப்படி தானே ஒரு பேச்சு இருக்குது. அப்போ அது எதில் ஈர்ப்பு சக்தி இருக்குது நமக்கு? ஆக மொத்தத்தில் நம்ம தேகத்தின் மேலே தான், இந்த தேகத்தின் மேலே தான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது. தெய்வீக உடலில் வருதா என்பது தான் இங்கே கேள்வி. அப்போ அதை தான் இங்கே வந்து அந்த தெய்வீக உடலுக்கு வரணும் என்பதை தெய்வம் அவங்க அந்த வித்தியாசங்களை எடுத்து மின்னி காமிச்சு, அப்போ அந்த யமன் எதற்கு அஞ்சுவான் என்று ரத்தின சுருக்கமாக அந்த 2 வரிகளில் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த 2 வரிகள் மட்டும் படிங்க. ஆனால் அந்த உடலை எடுத்த உடனே, அந்த உடல் என்பது இங்கே தெய்வீக உடல் அல்லவா? அந்த உடலை எடுத்த உடனே யமனச்சம் இல்லாமல் போகிறதே. இன்னும் கொஞ்சம் மேல இருந்து படிங்க. தெய்வீக உடல்னு வருமே. அப்படி இருக்க அழியாத உடலாக, அழியாத உடல் நமது தெய்வம் அவர்களின் அந்த தெய்வீக உடல் வந்து அழியாத உடல். அழியாத உடலாக தங்க உடலாக மாறுகிறதென்றால், தங்க உடல் அல்லவா, அது எப்பவும் தங்கமா இருக்குது. தங்கம்னா நம்ம நினைச்சிட்டு இருக்க தங்கம் அது அழியாதது, அது வெளியிலையும் அழியாத வச்சுருக்காங்க. அப்போ நினைவில் போய் இந்த தெய்வீக உடலினுடைய வாசகங்கள் நம்ம நினைவில் தங்கிட்டால் நம்மளும் அழியாதவர்களாக ஆகிறோம். அப்போ அழியாதவர்களாக ஆகிறோம் அல்லவா? அது தங்க உடல் என்னென்னா அந்த வாசகம் வந்து நம்ம நினைவில் தங்கணும். அதுவும் தங்க உடல் தானே. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இந்த உலோகம் அல்ல. அப்படி இருக்க அழியாத உடலாக தங்க உடலாக மாறுகிறதென்றால் அதுக்கு ஆசையா இருக்காது ஒருவனுக்கு. அந்த ஆசை அல்லவா வேணும். அந்த உடல் மேல, அழியாத உடல் மேல ஆசை வருதான்னா அது இப்ப வேதத்தை எடுத்து படிக்கிறப்ப அந்த ஆசை வருகிறது, அதை சிந்திக்கிறப்ப அந்த ஆசை வருது, அதை சிந்திச்சதை எடுத்து பேசுறப்ப அந்த ஆசை வருகிறது. அது அழியாத உடல், அது தெய்வீக உடல். நல்லா இருக்கும். இது இந்த உடல் இறுதியில் அவஸ்தையிலே தான் கொண்டு போய் மாட்டும். நம்ம தேகத்தினுடைய லட்சணம் சொல்லிட்டாங்க. இது இறுதியில என்ன ஆகும்? அவஸ்தையில கொண்டு போய் மாட்டும். அவஸ்தையில தான் கொண்டு போய் மாட்ட போகுது. இது நம்ம உடல். அதனால அழியாத உடலை, தெய்வீக உடலை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வித்தியாசங்களை விளங்கிக்கணும். ஆனால் அந்த உடலை எடுத்த உடனே, அந்த உடல் என்பது இங்க அந்த அழியாத உடல், தெய்வீக உடல் அல்லவா? அந்த உடலை எடுத்த உடனே யமனச்சம் இல்லாமல் போகிறது. யமனச்சம் இல்லாமல் போகிறது. அப்ப அந்த யமனச்சத்தை தவிர்த்துறாங்க அல்லவா நமது தெய்வம் அவர்கள். தங்களுடைய அந்த அழியாத உடல் மூலமாக, அந்த தெய்வீக உடல் மூலமாக, தங்க உடல் மூலமாக, தெய்வீக உடலின் மூலமாக, அழியாத உடல் மூலமாக அதை நமக்கு செய்விக்கின்றார்கள். யமனச்சம் இல்லாமல் போகுதே. அது எப்படி என்று அதை சொல்லி இன்னும் தொடர்ந்து அந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. நம்ம ரத்தின சுருக்கமாக இதோட நிப்பாட்டிக்கிறோம். அப்போ யமனச்சம் இல்லாமல் போகுது அது எப்படி அப்படின்னாக்கா, அந்த அழியாத உடலை, அந்த தெய்வீக உடலை, அந்த தங்க உடலை எடுத்த உடனே நமக்கு யமனச்சம் இல்லாமல் நமது தெய்வம் அவர்கள் ஆக்கி வைக்கின்றார்கள். அப்போ அந்த தெய்வீக உடல் அது தெய்வீகம் அல்லவா? அப்போ அந்த தெய்வீகம் நிறைய தரிசனம் பண்ணியிருக்கோம் அல்லவா? அது தெய்வீக மான்மியம். அங்கனம் எழும்பி ததும்பி நின்றதானது இங்கனம் இத்தெய்வீக மான்மியத்தை எழுதி வருகின்ற நாங்களாகிறவர்கள். அப்போ தெய்வீக மான்மியம்.
அப்போது அந்த அழியாத உடல் அந்த அந்த தங்க உடல் தான் தெய்வீக உடலாக விளங்கி கொண்டிருக்கல்லவா. அப்போ அந்த அழியாத உடல், அப்போ அந்த அழியாத உடல் எப்படி இருக்குதுன்னா, அப்போ இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் வார்த்தை அழியாது நிச்சயம், அழியாது படிப்படியாய் நின்ற பேச்சு. அப்போ என்றும் அழியாத வேத வாசகமாக அது விளங்கி கொண்டிருக்கல்லவா அந்த அழியாத உடல். அதுதான் தெய்வீக உடலாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு தங்க உடலாக இருக்கிறது அல்லவா. அப்போ அந்த உடல் நமக்கு நீதி உடல் ஆதி எடுத்து, அப்போ ஆதி எடுத்து வந்த உடல் அந்த நீதி உடலாக அழியாத உடலாக, அப்போ மனித வடிவெடுத்த மாசற்ற உடலாக. அப்போ அந்த உடல் வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து, அது அல்லவா உடல், அது திருவேதம் அல்லவா. அப்போ வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி நின்றன போன்றும். அப்போ ஈதளத்தின் வாதகற்பம் எடுத்து இங்கு ஓதன் என்குல சுக்கில நாத உடம்பாய் நிற்கிறாங்க. சுக்கிலம் நாத உடம்புக்கு பேரு சுக்கிலம் அல்லவா. நம்ம நினைச்சிட்டு இருக்க அந்த அடல் நாற்றம் அல்ல, பரிசுத்த இந்திரியம் அதற்கு பெயர். அது தெய்வமோர்கள்ட்ட மட்டும் அல்லவா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது அடல் நாத்தம் அடிக்குது. அது வெளியில வந்தா நாத்தம் அடிக்குதா இல்லையா. அப்போ அதுதான் 5வது திருவாக்கியம் திருமஞ்சன குரல்ல பேசி வருவாங்க. அடல் நாற்றத்தை பரிசுத்த இந்திரியமாக மாற்றிக்கொண்டவர்கள் முழுக்கு விலக்கில்லாதவர்களாக ஆகின்றார்கள். நீதி சொல் மனம் வீசும் அவர்களே பாவதோஷமற்றவர்கள், விதி கடந்தவர்கள். அவர்கள் நாவின் முனை சகலமதி வாக்காதிக்க சாட்டை கொண்டு விளாசுகிறது. அப்போ அந்த நாவின் முனை தான் அந்த தங்க உடலாக அழியாத உடலாக நமக்கு அந்த வேதனாவாக நமக்கு அதை திருவேதமாக அந்த உடலை நமக்கு அது சுக்கில நாத உடம்பாய் நின்ற ஓதுமதி வேத கலைவாணியாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு அந்த யமபடரை மாற்றி வைக்கின்றார்கள் அல்லவா. அதுதானே நமக்கு இங்கே சொல்லி வர்றாங்க. எப்படி மாற்றி வைக்கிறாங்க? அப்படி இருக்க அழியாத உடலாக தங்க உடலாக மாறுகிறது என்றால் அதுக்கு ஆசையா இருக்காது ஒருவனுக்கு, நல்லா இருக்கும். இது இந்த உடல் இறுதியில் அவஸ்தையிலே தான் கொண்டு போய் மாட்டும். ஆனால் அந்த உடலை எடுத்தவுடனே யமனச்சம் இல்லாமல் போகிறதே. ஆகவே யமனச்சம் இல்லாமல் போகுவது அந்த அழியாத உடலாக, அந்த அழியாத உடலை எடுத்ததும் நமக்கு வருகின்ற அந்த யமனச்சத்தை தெய்வம் அவர்கள் அந்த தங்க உடலாக நின்று கொண்டு மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நமக்கு எடுத்து வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, இப்படி நமக்கு அந்த உடல் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு நிரூபணை செய்து, திருமறை குருபெருமானாக அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நமக்கு இந்த திருவாக்கியத்தில் நிரூபணை செய்து இருக்கின்றார்கள் என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.